ஆனால் இதில் 165 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்பவே இது அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் எதுக்கலாம்னா, நீங்கள் ஒரு கால் பேசுகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் ஆகும். அவுட்டோர் விசிபிலிட்டியை பொறுத்த வரலும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக பிரைட்னஸும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சரி, இப்போ தான் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், கேமரா செக்மெண்ட். சரி, இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் OnePlus எப்போவுமே டாப் நாச்சில் இருப்பாங்க. அதுலேயும் பேக் சைடில் ரியர் கேமராவில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆஸ் இட் இஸ் 50 MP கேமரா, இன்னொரு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க, அது அல்ட்ரா ஒய்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 50 MP அதில் 3x டெலிஃபோட்டோ லென்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாடல் வந்து உண்மையாலுமே ஏன் ஃப்ளாக்ஷிப்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 3 ஃபோட்டோவும் ஸோ 50 MPயில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு கேமராவாக இது இருக்குது. ரொம்ப குவாலிட்டிங்கிறது பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது OnePlusோட வேரியண்ட் எல்லாத்துலேயுமே ப்ரூஃப் ஆன ஒன்று. சரி, ஃப்ரண்ட் கேமரா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 கொடுப்பாங்க, ஸோ 12 கொடுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் 32 கொடுத்துருக்குறாங்க.